சிறையின் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நம்மளோடு சிறைகள் இன்றைக்கு இணைந்திருப்பவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர்களில் ஒருவரான அது மட்டுமல்ல, பல்வேறு தொலைக்காட்சி விவாதங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பங்கேற்று தமது வலிமையான கருத்துக்களை பதிவு செய்கின்ற புதுக்கோட்டையை சார்ந்த தோழர் சீனிவாசன் அவர்களை தான் இன்றைக்கு சிறையில் இணைத்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தோழர். நீங்க நலமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கு. என்ன இப்ப எங்க பார்த்து எங்கிட்ட திரும்பி பார்த்தாலும் விஜயபாஸ்கர் அப்படின்னு பரபரப்பா இருக்குது. யார் சொன்னா? என்ன நடக்குது கட்சிக்குள்ள? நீங்க தான் சொல்றீங்க. விஜயபாஸ்கரை அதிமுக இருக்கிற எந்த தொண்டனுமே ரசிக்கல. எப்ப இவர் தொலைவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா, அதாவது நீங்க கட்சி புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, அம்மா, மந்திரி எல்லாம் கொடுத்து அழகு பார்த்த ஒரு ஆளு இத்தனை அதிகார சுபங்களையும் அனுபவிச்சுட்டு தொண்டர்களை முச்சூடுமே காயப்படுத்திட்டார். தன்னை தவிர வேறு யாரும் அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது. இப்படி ஒரு சுயநலவாதியை நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காது. அப்ப தொண்டர்கள்லாம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைச்சிருச்சு. அதிமுகவுக்கு ஒரு மாவட்டத்துக்கு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க சார். விஜயபாஸ்கருடைய பின்னணியை பற்றி சொல்லுங்க. யார் இந்த விஜயபாஸ்கர்? இன்றைக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா வளர்ந்து நிக்கிறாரு. அதாவது பயங்கர டஃப் கொடுக்குறாரு. ரொம்ப எளிய குடும்பத்தை சேர்ந்தவர். செயற்கை வைரம் தீட்டுற அந்த தொழில தான் அவங்க அப்பா பார்த்தாரு. அவங்க அப்பாவுக்கு அரசியல் பின்புலம் இருந்தது. ஆரம்பி இந்த மாதிரி தலைவர்கள் சேர்மன், போக்குவரத்து அந்த மாதிரி கொடுத்தாங்க. இவர் மெடிக்கல் கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்தவர் சிதம்பரத்துல. அம்மாவுடைய பார்வைக்காக அந்த மாணவராக இருக்கிறப்ப ஒரு டிஜிட்டலை வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணவர். சீன் நிறைய போடுவார். அப்படி போட்டு கட்சியில இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் ஒரு மாதிரியா கவர் பண்ணி அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தொகுதியில சீட்டு வாங்கினார். சீட்டு வாங்கி புதுக்கோட்டைக்கு வர்றப்ப இங்க இருக்கிற தலைவர்கள், புதுக்கோட்டை சட்டமன்ற தலைவர்கள், உன்னை யாரா சீட்டு வாங்கிட்டு வர சொன்னது? புதுக்கோட்டையில ஆளே இல்லையா அப்படின்னு ரொம்ப கடுமையா பேசினாங்க சீனியர்ஸ். அவங்க இன்னும் இருக்கிறாங்க, புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பெரிய சீனியர்ஸோடைய அரசியல் அட்ரஸையே க்ளோஸ் பண்ணிட்டா இருந்தாரு. இல்ல, அப்ப அவ்வளவு பெரிய ஆளுமையான ஆளை அப்புறம் எப்படி நீங்க இந்த கட்சியை விட்டு வெளியில போற அளவுக்கு அப்படியான என்ன சூழல் ஏற்பட்டு இருக்குது? ஒண்ணு இல்ல, அவ்வளவு பெரிய ஆளுமையான ஆளை ஏன் வெளியே அனுப்பணும்? அப்படி இல்லை, இவர் ஆளுமை எல்லாம் கிடையாதுங்க. ரெட்டை இலை, அம்மா, எம்ஜிஆர், இதுதாங்க கட்சி. இந்த கட்சி தொண்டை முச்சோடும். நாளைக்கு நீங்க கூட மாவட்ட செயலராக உங்க மீடியால இருந்து நீங்க மாவட்ட செயலராக கட்சி அறிவிச்சிருச்சுன்னா தனிநபருக்கு கிடையாது. இது கட்சியோட மாவட்ட செயலாளர்னு எல்லாம் மிகப்பெரிய அளவுல மனசுல வச்சு அந்த மாவட்ட செயலாளரை மிகப்பெரிய அளவுல கொண்டு போவாங்க. அப்படி ஒரு குழந்தைத்தனமா இருக்கிற தொண்டர்களை தான் காயப்படுத்தினவர் விஜயபாஸ்கர். எந்த தொண்டனுக்கும் இவர் இதுவரையும் கட்சி ஆட்சியில் இருக்கிறப்பையும் எந்த தொண்டனுக்கும் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணதே கிடையாது. அப்ப எடப்பாடியார் இவரை கணிக்க தவறிட்டாருன்னு சொல்றீங்களா? இல்ல, அதாவது என்னன்னா, ஒரு தலைமை அம்மா மறைஞ்சதுக்கு பிறகு புரட்சி தமிழன் ஐயா எடப்பாடியார் பொதுச் செயலாளராக இருக்கிற அந்த சூழ்நிலையில இவர் என்ன பண்ணுவாருன்னா, தலைமைக்கு யாரையுமே காட்ட மாட்டார். இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் இத்தனை ஆண்டு காலமா கட்சிக்கு தொலைக்காட்சியில பேசிக்கிட்டு இருக்கிறேன், கட்சி வளர்ச்சின்னா என்னை தலைமைக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு தர போட்டு வச்சுக்குவார். சமீபத்துல புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வந்த புரட்சி தமிழன் ஐயா எடப்பாடியாரோட வரவேற்பு தேர்தல் பரப்புரைக்காக வர்றாரு. நான் சும்மா சொல்லல, நீங்க எந்த தோழர்கள்ட்ட வேணாலும் கேட்டுங்க. அதிமுக முன்னணி தோழர்கள்லாம் இருக்கிறாங்க. யாரையுமே பொதுச்செயலாளரை பார்க்க அலோவ் பண்ணல சார். அப்ப தான் மட்டுமே தலைமைக்கு தெரியணும். தலைமைக்கு கீழே இருக்கிற தொண்டர் யாரும் தெரிஞ்சிடக்கூடாது. இந்த 6 சட்டமன்ற தொகுதியில தான் மட்டுமே ஜெயிக்கணும். 5 சட்டமன்றம் நாசமா போனாலும் பிரச்சனை இல்லை. அப்ப தான் தலைவராகணும், தான் மட்டும் ஜெயிக்கணும், தான் மட்டுமே ஆளுமை செய்யணுங்கிற ஒரு சுயநலவாதி. அந்த சுயநலவாதி இவர் போயிட்டாருன்னா கட்சிக்கு என்ன லாஸ்? இவர் போயிட்டாருன்னா ரொம்ப மகிழ்ச்சியோட வெடி போட்டு கொண்டாடுறோம். அன்னைக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இனிப்பு கொடுக்குறோம் சார். இனிப்பு கொடுத்து அந்த விழாவை அதை கொண்டாடுறோம். சனி இந்த கட்சிக்கு பிடிச்ச சனின்னு தொலைஞ்சுது. என்ன இப்படி சொல்றீங்க நீங்க? இப்ப அப்ப அதைத்தான் நான் முன்னாடியில இருந்து கேட்டுக்கிட்டேன். எம்ஜிஎம் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுது ஆளுமையாக அமைச்சராக இருந்திருக்கின்றார். எடப்பாடி அமைச்சரவையில் ஒரு நாள் அமைச்சராக இருந்திருக்கின்றார். இப்ப அப்படியாப்பட்ட ஆளை போய் நீங்க புதுக்கோட்டையா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் கோட்டையா விஜயபாஸ்கர் மாற்றி வச்சிருக்கிறாரு அப்படின்னு எடப்பாடியார் புகழப்பட்டவரை போய் அவன் ஒரு துரோகி அப்படி இப்படின்னு சொல்றது. 21 ராணிமலையை தவிர புதுக்கோட்டையில 5 சட்டமன்றமும் என்ன பாவம் பண்ணுச்சு? எடப்பாடியார் எல்லா திட்டங்களும் கொடுத்தாரு.
குடிமராமத்துல இருந்து அத்தனை திட்டங்களையும் கொடுத்தாருல்ல. அப்ப விவசாயிகளுடைய தலைவனா ஒரு கட்சியில ஒரு தலைவர் இருக்கிறப்ப ஒரு பொதுச் செயலாளர் சொல்றாரு, உன்னை நம்பிதான் மாநில அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர், கட்சியுடைய முன்னாள் மந்திரி, அம்மாவுக்கு பிறகு அமைச்சராகவும் அழகு பார்த்தாரு. இவ்வளவு சூழ்நிலையில நீ கட்சியில 5 சட்டமன்றம் தோக்கணும், நீ மட்டும் ஜெயிக்கணும், மத்தவங்க எல்லாம் சாவணும், நீ மட்டும் வாழணும்னா இதுவா பொது வாழ்க்கை? இதுவா புரட்சி தலைவர் சொன்னாரு? இதுவா புரட்சி தலைவர் அம்மா சொன்னாங்க? அப்ப விராலிமலை சட்டமன்ற தொகுதியை அப்படியே பொன்விளையும் பூமியாக மாத்தி வச்சிருக்காருன்னு நீங்க தானே சொன்னீங்க சார். அது பூரா எடப்பாடியாருடைய திட்டம் சார். அது நீங்க ஒரு கட்டடத்தை கொடுக்கறது ஆட்சி கொடுக்குது. அப்ப அந்த கட்டடத்தை எம்எல்ஏ பண்டல நீங்க வாங்குறீங்க, கட்டடம் ஒரு ரோடு சாலை வசதியில நீங்க பண்றீங்கல்ல. அப்ப பண்றப்ப எந்த தொண்டனுக்கு நீங்க அந்த வேலையை கொடுத்தீங்க? அது பூரா நீங்களே உங்க வீட்டு கிரசரே வரும், உங்க வீட்டு வண்டியே வரும், நீங்களே வேலை வைப்பீங்க. அப்ப நீங்களே அதை பினாமி ஆட்களை வச்சுக்கிட்டு ரோட்டுக்கு ஆள் போட்டுக்குவீங்க, எல்லாம் பண்ணிக்குவீங்க. அப்ப கமிஷனுக்காக நீங்க கட்சியை வழி நடத்துறீங்க. அப்ப ஒரு கூட்டம் சேர்க்கணும்னா தொண்டனை தேடி போய் அந்த நேரத்துல என்ன அந்த தொண்டனுக்கு செய்யணுமோ அதை செஞ்சு உங்களை முன்னிறுத்துறதுக்கு கட்சியை பயன்படுத்துறீங்க. அப்ப நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல ஏறக்குறைய இருக்கிற நிறைய கல்குவாரிகளை நடத்துகின்ற அந்த முதலாளிகள் எல்லாமே இவருடைய பினாமிங்கிறாங்க சார். எல்லாருமே வெறுத்து போயிருக்காங்க சார். அப்ப இவர் மட்டுமே, இவருடைய அந்த இது மட்டுமே, தொழில் மட்டுமே நடக்கணும், மற்றவங்களுக்கு எந்த தொழில் நடக்க கூடாது. கட்சியோட தொண்டை ஜகுவர் சாதிக்குன்னு ஒருத்தனை படுகொலை பண்ணாங்களே சார் திருமயத்துல. அப்ப அந்த படுகொலையை கண்டிச்சு நீ கட்சியோட மாவட்ட சார் செத்தவன் அதிமுக நீங்க வந்தீங்களா? அவனுக்காக நீதி கேட்டு குரல் கொடுத்து போராடினீங்களா? அப்ப என்ன காரணம்? என்ன உங்களோட அந்த அந்த பிரச்சனையில நீங்க தலையிடாததுக்கு என்ன காரணம்? அப்ப இந்த தொழில நீங்க சம்பந்தப்பட்டு நீங்க கொல்ல சொன்னீங்களா அவரை, அந்த தொண்டனை? அப்ப இந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் வருமா வராது? நல்லா இருக்கிற ஆட்சி அதிமுகவுடைய அவப்பெயர் சார் விஜயபாஸ்கர். அப்ப 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் அதிகாரத்துக்கு வருது. வந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 அணியா உடையுது. NC சம்பத், SP வேலுமணி, CV சண்முகம் சார். ஆனாதே நிக்கிறார் சார் அவரு. என்ன அணி உடைஞ்சிச்சுங்கறீங்க? ஆமா, 2 பேரும் போய் வெளில போனாங்க சார். 25 பேர் போயிட்டாங்க சார் எடப்பாடியை பார்க்க. 23 பேர் போயிட்டாங்கல்ல. 23 பேர் பொதுச் செயலாளர் கட்சி தான் வேணும். அந்த இடத்துல எப்படி எடப்பாடி தவறினாருன்னு நான் கேட்கிறேன். என்ன தவறிட்டாருங்கிறீங்க? ஆமா, ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருக்கிற ஒரு கட்சியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேற்பட்ட 23 பேர் திடீர்னு தமிழக வெற்றி கழகத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு தர்றேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் திரும்ப பஞ்சாயத்து இங்க பேசுறீங்க, ஓடி போய் இப்ப அரவணைச்சுக்கிறீங்க. இப்ப நம்மளால விஜயபாஸ்கர் இப்ப தனியா தவிக்க விட்டீங்க, NC சம்பத்தை தவிக்க விட்டீங்களா? இது என்ன? கன்றுக்குட்டியோட போனா நல்லது, பன்றிக்குட்டியோட போனா? நீங்க ஒரு கட்சியோட அம்மாவை நினைச்சீங்களா? கோடிக்கணக்கான தொண்டரை நினைச்சீங்களா? புரட்சி தலைவரை நினைச்சீங்களா? அப்ப உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்க போனீங்க. போனதுல புத்தி 23 பேர் வந்துட்டான். அப்ப 2 பேர் தான் கிளப்பி விட்டதே. அப்ப கிளப்பி விட்டது எங்க? நீங்க லீமா ரோஸை பத்தி எல்லாரும் வெளியில பேசுறாங்கல்ல, அந்த லீமா ரோஸ் இப்ப எங்க இருக்கு? அதிமுக இருக்கா? அப்ப தலைமைன்னு எல்லாம் வந்துட்டாங்கல்ல. சபலம் உங்களுக்கு இருக்க வேண்டியதான். சபலம் இருந்தது, அது உண்மை, மறுக்க முடியாது. 23 பேர் வந்துட்டாங்கல்ல, தெளிஞ்சு வந்துட்டாங்கல்ல. உங்களுக்கு மட்டும் என்ன? அதே மாதிரி இவரை பெருந்தன்மையா மன்னிச்சு ஏத்துக்கிற வேண்டியதானே. கட்சி ஒருத்தனை கூட வெளியில போன்னு சொல்லல சார். கட்சிக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தா சார். நேத்து சடங்கு சுத்துனீங்கல்ல, நீங்க யாருக்கிட்ட சடங்கு சுத்துறீங்க? பொதுச் செயலாளருக்கு. இங்க இருந்து இழுப்பூர்ல இருந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கிற ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் சேலத்துல நின்று சடங்கு சுத்துறீங்களே. என்ன எடப்பாடி வயசுக்கு வந்துட்டாரா? எதுக்கு சடங்கு சுத்துறீங்க? அப்ப அந்த தலைவர் நல்ல தலைவர், அன்னைக்கு ஆட்சியில இருக்கிறப்ப நல்ல முதலமைச்சர், எதிர்கட்சியா இருக்கிறப்ப நல்ல எதிர்கட்சி தலைவர். இன்னைக்கு எதிர்கட்சி ஸ்தானத்துல இல்லைன்னு விட்டுட்டு ஓடுறீங்களே, நீங்க துரோகியா இல்லையா? சரி, இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் இப்ப என்ன சொல்றாருன்னா, முக்குளத்தோர் சமூகத்திற்கு எந்த முன்னுரிமையும் கொடுக்கல, கொங்கு மண்டலத்துக்கு மட்டும் அவங்க ஜாதியாளர்களுக்குமே முன்னுரிமை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவரை வளர விட மாட்டாங்கிறாரு, முற்றுரிமை கொண்டாடுறாரு. அவர் மட்டும் மோனோபோலியா கட்சியை பண்ணணுங்கிறாரு. வெளியில போன சசிகலா, டிடிவி தினகரன் இவங்களெல்லாம் இணைத்து நாம மறுபடியும் எம்ஜிஆர் காலத்து, ஜெயலலிதா அம்மையார் காலத்து அதிமுக உருவாக்க தவறாரு.
அவங்க எல்லாம் வந்து சேர்ந்து கட்சியை நடத்துவோம், உள்ளுக்குள்ள வர்றேங்கிறத வந்து அவர் விரும்பல. அதனால கொந்தளிச்சு போய் என்னால மனம் தாங்காம தான் நான் வந்து போர்க்கொடி உயர்த்தினேன் அப்படிங்கிறாரு. பொய் பொய் பொய். சசிகலாமா வெளியில போனாங்களா? பொதுக்குழு கூட்டுனுச்சா? பொதுக்குழு கூட்டி சசிகலாமாவை நீக்கியாச்சு, கட்சியில இருந்து நீக்கியாச்சு. அன்னைக்கு வாயை மூடிக்கிட்டு பேசாம தானே இருந்தீங்க. ஓபிஎஸ் வெளியில போய் பொதுக்குழுல பிரச்சனை வந்து வெளியில போனாரா? இன்னைக்கு திமுகவுக்கு போயிட்டாரு, அதை விட்டுருங்க. அப்ப ஓபிஎஸ் போனப்பையும் எடப்பாடியார் சொன்னது வேத வாக்கா இனிச்சிச்சு. சசிகலாமா வெளியில போனப்ப இனிச்சிச்சு. அப்பெல்லாம் உங்களுக்கு அதிகாரம் இருந்துச்சு, பதவி இருந்துச்சு. இன்னைக்கு பதவி இல்லைன்னு போனவனை பத்தி எல்லாம் பேசுறிய, உனக்கு என்ன அதுல உரிமை இருக்கு? கட்சின்னா ஒரு பொதுச் செயலாளர் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுறவன் தான் தொண்டன், தொண்டனால் உருவாக்கப்படுறவன் தான் தலைவன். நீ தொண்டனையும் மதிக்கல, கட்சியையும் மதிக்கல. விராலிமலை சட்டமன்றத்துல வந்து உனக்கு 2 முறை இன்னைக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கொடுத்துருக்காங்கல்ல. அந்த மக்கள் ரெட்டலையும் எடப்பாடியும் வந்து பிரச்சாரம் பண்ணதுனால தானே ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு யாரை கேட்டு நீ பதவியை வந்து ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு வேற கட்சிக்கு ஓடுகாளி? அப்ப இது என்ன நியாயம் அது? அப்ப அந்த மக்களுக்கு நீ என்ன பதில் சொல்ற? ஓட்டு போட்ட மக்களுக்கு, ரெட்டலையில ஓட்டு போட்ட மக்களுக்கு, உழைச்ச கட்சிக்காரனுக்கு நீ என்ன பதில் சொல்ற? அப்ப நீ போனீன்னா நீ எடுத்த ஒரு முடிவுக்கு கட்சி வரணும், தொண்டை வரணும், எல்லாரும் வரணும்னு எதிர்பார்த்தா அது என்ன நியாயம்? அப்ப எடப்பாடியார் வந்து சர்வாதிகாரம் பண்றதை வந்து எதிர்த்து ஒரு ஒரு கட்சி அடிமட்ட தொண்டன் போல அவனுடைய உள்ள குமுறலை வந்து விஜயபாஸ்கர் வெளிப்படுத்துறத உங்களை ஏத்துக்க முடியல. சார், விஜயபாஸ்கர் என்ன யோக்கியமா இருக்கிறாரு? அவர் போனதே சந்தோஷம்னு நாங்க இனிப்பு கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். விஜயபாஸ்கர் ஒரு ஆளாவே நினைக்கல சார் கட்சி. அப்படி சொல்லுங்க. விஜயபாஸ்கர் இதுல ஒரு புற்றுநோய், இந்த கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துற ஒரு புற்றுநோய். குட்கான்ற ஒரு கேஸ்ல வந்து கட்சியை கொண்டு போய் கட்சியை அசிங்கப்படுத்தினது விஜயபாஸ்கர். நல்லா புரிஞ்சுக்காங்க. அப்ப கட்சி தலைமைக்கு தெரியாதா? ஏன் சார் அவர் மேல நடவடிக்கை எடுத்து வெளியேற்றிருக்க வேண்டியது? உங்களுக்கு இந்த சேனல் அதிகாரம் கொடுத்துருக்கு சார். நீங்க தான் இந்த சிறகு சேனலுடைய எம்டி. நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு. இதுல இருக்கிற ஒளிப்பதிவாளர் போய் ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துட்டாரு, நான் சிறகுல இருக்கேன்னு வந்து கதை சொன்னாருன்னு நீங்க ஒத்துக்குவீங்களா? சட்ட நடவடிக்கைன்றது அந்த சட்ட நடவடிக்கை உட்படுன்னு பொதுச்செயலாளர் சொல்லிட்டாரு. கட்சிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. குட்கான்ற ஒரு வழக்க உருவாக்கி அதுல வந்து பணம் சம்பாதிச்சது நீ, கட்சியை வந்து கெட்ட பேர் உருவாக்குனது நீ. இவ்வளவும் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து கட்சியை விட்டுட்டு நீ ஓடி போயிட்டீங்கன்னா கட்சி அழிஞ்சிருமா? அப்படியாப்பட்ட துரோகி ஏன் சார் அப்பயே கட்சியை விட்டு விரட்டி விட்டுருக்க வேண்டியதானே சார்? ஏன் சார் இவ்வளவு பட்டியல போடுறீங்களா? விரட்டி விட்டுருக்கலாமே சார் எடப்பாடி. எல்லாத்துக்குமே ஒரு நேரம் வரணும். அதாவது பொதுச் செயலாளர் எல்லாத்தையும் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்யற பொதுச் செயலாளர் கிடையாது. அவர் வந்து தொண்டனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவருடைய தவறை திருத்திக்கணும்னு தான் சொன்னார். நீங்க முதல்ல ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சொன்னீங்க, என்னமோ முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு இவர் தான் அத்தாரிட்டி பர்சன். விஜயபாஸ்கர் என்ன முக்குளத்தோரா? முக்குளத்தோருக்கு எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுட்டாரா? நீங்க உதயகுமார் யார் சார்? அவர் தான் சார் வந்து கட்சியோடைய முகமா இருக்கிறாரு இன்னைக்கு தென்மண்டலத்துல. அப்ப முக்குளத்தோருக்கு வாய்ப்பு கொடுக்காம அதிமுக இருக்குது. இப்ப நிறைய பேரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் எம்எல்ஏ கூட தேவைக்கு போயிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா பட்டியல் சமூகத்துக்கு எதுவும் பெரிய அளவுக்கு உடைச்சு சொல்லுங்க சார். ஆறுமுகம் தானே சார் சொல்றீங்க நீங்க? நான் சொல்றேன் சார், அவர் வீட்டு வாசல்ல அப்படியே தூணை பிடிச்சுக்கிட்டு நின்னார் சார். நின்னு எப்படியாவது ஒரு வாங்கி கொடுத்துருவாரு மாவட்ட செயலாளர். தன்னை தவிர ஆறுமுகம் வந்துடக்கூடாது. தன்னை தவிர இந்த இன்னைக்கு தாவேக்கால வந்திருக்கிற வெற்றி பெற்ற பட்டியலினத்தை சுப்பிரமணி வந்துடக்கூடாது. சுப்பிரமணி எங்கள்ட்ட இருந்து போனவர் தானே சார்? ஆமா, அதைத்தான் நான் சொல்றேன். ஆமா, இப்படி யாரும் தன்னை தவிர சார், நான் நினைக்கிற ஆளுதான் புதுக்கோட்டைக்கு சட்டமன்ற உறுப்பினர் வரணும், நான் நினைக்கிற ஆளுதான் இங்க வரணும். நீங்க சொல்றீங்களே முக்குளத்தோர்னு, கார்த்திக் தொண்டைமான் என்ன பாவம் பண்ணாரு? என்ன சார் பாவம் பண்ணாரு? இருக்கிற சொத்தெல்லாம் நான் புதுக்கோட்டை மக்களுக்கு எழுதி கொடுத்த குடும்பம் இல்லையா அது? அவருக்கு அரசியலே தெரியாது சார். சார் அதெல்லாம் அப்ப அம்மாவுக்கு தெரியாமையா அவருக்கு அரசியல் தெரியலன்னு கொடுத்தாங்க? அப்பாவின்னு நினைச்சு கொடுத்து அப்படி இல்ல சார். அவர் இருக்கிறப்பதான் சார் இந்த மருத்துவக் கல்லூரி வந்தது. அவர் குரல் கொடுத்துதான் புதுக்கோட்டைக்கு மருத்துவக் கல்லூரி வந்தது. அப்ப எல்லா வகையிலும் திறன் பெற்றவங்க, ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்க, பட்டியலினத்தை சார்ந்தவங்க, விளிம்பு நிலை யாருமே வந்துடக்கூடாது. தான் மட்டுமே புதுக்கோட்டையினுடைய முகமா இருக்கணும். நான் சொல்ற ஆள் தான் இங்க இருக்கணும், ஒன்றிய செயலாளர் உட்பட தான் சொல்ற ஆள் தான் இருக்கணும், கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். அவங்க சுதந்திரமா எதுவும் செஞ்சிடக்கூடாது. தலைமைக்கு போய் எதுவும் இவரை பத்தி பேசிடக்கூடாது, ஒரு லெட்டர் எழுதிடக்கூடாது, எதையுமே செய்யக்கூடாது. எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு கட்சி இவர் விட்டு கட்சி மாதிரி நடத்தி ஒரு சர்வாதிகார போக்கு பண்ண இந்த துரோகி வந்து அதிமுகவுக்கு முகமா இருக்க வாய்ப்பு இருக்கா? என்னைக்கு சனியம் தொலைஞ்சிச்சுன்னு வெயிட் பண்ணாங்க. நல்ல நடவடிக்கை கட்சியும் பொதுச் செயலாளரும் எடுத்தாங்க. இந்த இன்னைக்கு வெளியில போயிட்டாரு தொண்டை முச்சோடு. இன்னைக்கு ஒரு புது ஆர்வி பழனிவேல்னு ஒரு அருமையான ஒரு ஏழை மகன், நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்,
இன்னைக்கு எல்லா தொண்டர்களையும் அனுசரிக்கிறாரு. இன்னைக்கு அருமையா மாவட்டத்துல வந்து கட்சி போயிட்டு இருக்கு அப்படின்னா இதுதான் சார் கட்சி. இப்ப இறுதி பகுதிக்கு, இந்த நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இப்ப நிறைய பேர் இப்ப தாவேக்காவுக்கு போயிட்டு இருக்காங்க உங்க கட்சிக்காரவங்க. அதை தடுப்பதற்கு வழி யார் போனா சார்? என்ன சார்? ஒவ்வொரு நாளும் அவ்வளவு செய்தி வந்துட்டு சார். இந்த எம்எல்ஏ நீங்க சொல்ற ஆட்கள் தான் சார் போறதுக்கு முயற்சி பண்ணா அந்த ஒரு 4 அமைச்சர்களே 50 பேர் போயிருக்காங்களே. அவங்க எல்லாம் கட்சியில வந்து அடையாளம் இழந்து, தொண்டர்கள்ட்ட மதிப்பு இழந்து, செல்லா காசா அதிமுக நம்மளை வந்து பாக்குறாங்க அப்படிங்கிற அடிப்படையில வெளியில எந்த வழியும் தெரியாம நின்னவங்களை இன்னைக்கு தாவேக்கா ஆள் பிடிக்குது. இந்த தாவேக்காவையும் தயவு செய்து இந்த நம்ம சேனல் வழியா சொல்றேன், தாவாக்கா தொண்டர்களை காப்பாத்துங்க. இந்த மாதிரி துரோகிகள், இந்த மாதிரி கொடுமைக்காரன் தாவேக்காவுக்கு வந்துட்டா அதிமுக காரன் எவ்வளவு சொல்லுவாங்க, பாம்பு வாயில தப்பிச்சு முதல வாயில சிக்கிக்குச்சுங்கிற மாதிரி இங்க இருந்து தப்பிச்சு போய் தாவேக்கா தொண்டனுடைய தாலியை தயவு செஞ்சு அறுத்துறாதீங்கன்னு நம்ம சேனல் வழியா நான் கேட்டுக்கிறேன். நம்பாதீங்க. இந்த துரோகிகளை தாவேக்காக்கார் தயவு செய்து தொண்டர்களே மதிக்காதீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து அவங்க முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. விஜய் ரசிகர்கள் நீண்ட காலமா அந்த விஜய் ரசிகர்கள் வந்து வேலை செஞ்சாங்க, ஏதோ ஒரு மன்றம் வச்சு வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. தாவேக்காவுக்கும் நமக்கு இருக்கிற அரசியல் முரண்றது வேறு, அதை நம்ம வேற இதுல பாத்துக்கலாம். ஆனா இந்த துரோகிகள் உங்க கட்சிக்கு வந்தா உங்க கட்சியை அழிச்சிருவாங்க. தயவு செய்து தொண்டர்களே நீங்க தப்பிச்சுக்கங்க. இந்த துரோகிகளை சேர்த்துக்காதீங்க. அப்படியே தலைமையில பணத்தை கொடுத்து சேர்ந்தாலும் புறக்கணிங்கிறதா உங்கள்கிட்ட நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை தொண்டனாக இருந்து உங்களுடைய உள்ள குமுறலை, விஜயபாஸ்கர் செய்த துரோகத்தை வெளிப்படையாக சிறையில் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.